சுகன்யா சம்ருதியிலையும் சில்ட்ரன் மியூச்சுவல் ஃபண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிங்க, எதில் ஹையர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்? ஸோ டெஃபினட்டாக இந்த நெக்ஸ்ட் 15 இயர்ஸில் இந்தியன் இன்வெஸ்டருடைய மைண்டில் வந்து நம்மளுடைய காசு வந்து எப்போதுமே மேலே போகணுமே வழி கீழே போச்சு அப்படின்றதுன்னா நம்ம அதை எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணிவிட்டு ஐயோ ஒரு 1 இயர்லேயே இவ்வளோ கீழே போயிடுச்சு, இன்னும் 10 வருஷம் இருந்ததுன்னா நமக்கு எல்லா மணியுமே லூஸ் பண்ணிவிடுமோ அப்படிங்கிற மாதிரியான இன்வெஸ்டருடைய மிகப்பெரிய எதிரி எமோஷனை தலையை சுற்றி தூக்கி எறிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பயங்கரமாக வெல்த் கிரியேட் பண்ணிடலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 95 to 98% ஆஃப் த இண்டியன்ஸாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு 25-30-50 lakhs வந்துடும். வந்த உடனே பார்த்தோன்னா ஃபைன் மார்னிங் சார், நான் அந்த மணி கொஞ்சம் எடுத்துக்கிறேன், என்ன திருப்பாங்க, நீங்கள் வீடு வாங்கினா என்ன வாங்காட்டி எனக்கு ஐம் நாட் லீஸ்ட் பாதர். பட் அட் த சேம் டைம் வந்து இதுக்குன்னு நீங்கள் சேர்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா டக்குன்னு அங்கே போய்ட்றீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது அப்படின்னதுன்னா வந்து படிக்க வைக்கிறதுக்குன்னு காசு இல்லை. ஸோ எமோஷ்னலாக நீங்கள் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக பணம் பண்ண முடியாது. யார் யாரெல்லாம் எமோஷ்னலாக இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டை அணுகிறாங்களோ அவங்க எல்லாருமே நல்லா பண்ண முடியும். வணக்கம் சார். வணக்கம் கேஷவ் சார். உங்கள் ரீல் ஒன்று பார்த்தேன் சார், அதில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க சுகன்யா சம்ருதியிலையும் சில்ட்ரன் மியூச்சுவல் ஃபண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணியிருந்தீங்க, எதில் ஹையர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்றப்போ நான் அந்த வீடியோ பார்க்குறப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் வந்துட்டு சுகன்யா சம்ருதியில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட சில்ட்ரன் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஏதோ பெட்டர் ரிட்டர்ன்ஸ், அதாவது ஒரு ஹியூஜ் கார்பஸை நான் வந்து சுகன்யா சம்ருதியில் மிஸ் அவுட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இதுக்கான டிஃப்ரென்ஸ் சொல்லிடுங்க சார். இதில் என்ன டிஃப்ரென்ஸு, லாங் டேர்மில் எது பெனிஃபிட்டடாக இருக்கும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுகன்யா சம்ருதி வந்து பொன் குழந்தை பிறந்த இதுலேருந்து 15 வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் 6 வருஷம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ 21 இயர்ஸ் மேக்ஸிமம். சப்போஸ் உங்களுக்கு வந்து பிறந்த ஒன்றே இல்லை அப்படின்னா 10 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று 15 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணி 6 வருஷம் வெயிட் பண்ணுறது, அல்லது 10வது வயசில் என்ட்ரு ஆகிறீங்கன்னா வெறும் 5 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 6 வருஷம் வெயிட் பண்ணுறது. இதுதான் வந்து சுகன்யா சம்ருதியில் இருக்குது. அண்ட் அகெயின் 1.5 lakhs per year தான் வந்து மேக்ஸிமம் பண்ண முடியும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைக்கு மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்குது. இப்போ கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா ஆண் குழந்தைக்கும் இதே மாதிரி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு அவ்வளோ தூரம் அதை பற்றி பரிச்சயம் கிடையாது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுகன்யா சம்ருதிங்கிறது ஆல் ஓவர் இந்தியா தெரிஞ்ச ஒரு விஷயம். சுகன்யா சம்ருதியில் நம்ம கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து இன்றைக்கி 8.2%. ஸோ டெஃபினட்டாக இந்த நெக்ஸ்ட்டு 15 இயர்ஸில் இதை விட இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுமானா 100% குறையும். ஏன்னா இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 10% to 12% வரையும் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா 8% கம்மியாக இருக்குது. ஆஸ் அ கண்ட்ரி ப்ராக்ரஸ் ஆகும்போது இந்தியா வந்து எமர்ஜிங் கண்ட்ரி, வளர்கிற நாடுலேருந்து வளர்ந்த நாடு இந்தியா ஆகும்போது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாகிடும். டைம் பீயிங் அது வந்து அப்படியே இருக்கிறதா நம்ம வச்சுக்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.2%ல் நீங்கள் வந்து 15 வருஷம் அந்த 1.5 lakhs போடுறீங்க. ஸோ 15 225 which means 22.5 lakh இன்வெஸ்ட்மெண்ட். அது வந்து 21வது வயசில் உங்களுக்கு வந்து 71.8 lakhs அது கிடைக்கும் அட் த ரேட் ஆஃப் 8.2%. இது வந்து ஒன்று. அதே சமயத்தில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து நான் சொல்லியிருந்த இந்த ஃபண்டு எஸ்பெஷலி HDFC சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து லாஸ்ட்டு 20 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது. ஐ திங்க் 25 இயர்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 25 இயர்ஸில் வந்து பார்த்தோன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15% வரையுமே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நம்ம 15%லாம் எடுத்துக்க வேண்டாம், நம்ம 13% எப்போதும் சொல்கிற மாதிரி 13%ன்னு எடுத்துக்கலாம். அப்படின்னு பார்த்தோன்னா த சேம் 15 வருஷம் போட போகிறோம். ஸோ இன்புட் காஸ்ட் வந்து சேம் 22.5 lakhs தான். அதில் வந்து எந்த வேறுபாடும் கிடையாது. பட் அங்கே இன்ஸ்டெட் ஆஃப் 8.2 இங்கே வந்து 13%ல் க்ரோ ஆகுது. அந்த 15 வருஷத்துக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு 6 இயர்ஸ் வெயிட் பண்ணுறோம். அப்படின்னு இருக்கும்போது பார்த்தோன்னா அங்கே வந்து 71.80ன்னு சொன்னேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 142.60. ஓகே, 143.60. 1 லட்சம் கூட இருந்ததுன்னா 2 times. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 2 times வந்து இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். சார் ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதில் என்ன அப்படின்னா ஏன் இன்னும் சுகன்யா சம்ருதியை எல்லாரும் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, சில்ட்ரன்ஸ் ஃபண்டுக்கு ஏன் வர்றதில்லை? இந்தியன் இன்வெஸ்டருடைய மைண்டில் வந்து கேரண்டி அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு வந்து பயங்கரமான வேல்யூ கொடுக்கும். அந்த கேரண்டிங்கிறது வந்து ஷார்ட் டேர்மில் கேரண்டினா இட் மேக் சென்ஸ். 10 வருஷம் 15 வருஷத்துக்கு கேரண்டிங்கிற வார்த்தைக்கே வந்து ஒரு வேலிடிட்டியே கிடையாது. இப்போ ஒரு டிவியோ ஒரு ஃப்ரிட்ஜோ வாங்குறீங்க, 1 or 2 இயர்ஸில் உடஞ்சதுன்னா கேரண்டி கொடுக்குறதுனா ஓகே. 10-15 வருஷம் அப்படிங்கும்போது சொல்கிறாங்க இது போட்டிங்கன்னா 15 வருஷம் அப்படின்னு சொன்னதுன்னா அந்த கேரண்டிக்கான அர்த்தமே கிடையாது. ஷார்ட் டேர்மில் தான் வந்து நம்ம கேரண்டி பற்றி கவலைப்படணும். ஓகேயா? ஸோ அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தோன்னா அங்கே வந்து உங்களுக்கு காமிக்கக்கூடிய மணி வந்து இந்த 8.2ங்கிறதுனால அந்த 8.2 அப்படியே டிவைடட் பை 365 days அப்படி கிராஜுவலாக குட்டியாக இப்படியே தான் நகரும். இட் இஸ் ஆல்வேஸ் அந்த அப் ட்ரெண்ட்.
ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து அந்த மாதிரி வளரவே வளராது. மேலே போகும், கீழே போகும், திருப்பி மேலே போகும், கீழே போகும், இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் வரும். ஸோ நமக்கு வந்து என்னென்னா அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸை வந்து நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பிகாஸ் we are நாட் ட்ரைன்டு. மென்டலி வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய காசு வந்து எப்போதுமே மேலே போகணுமே வழி கீழே போச்சு அப்படின்றதுனா நம்ம அதை எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணிவிட்டு ஐயோ ஒரு 1 இயர்லேயே இவ்வளோ கீழே போயிடுச்சு, இன்னும் 10 வருஷம் இருந்ததுன்னா நமக்கு எல்லா மணியுமே லூஸ் பண்ணிவிடுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் ஏற்படும். ஸோ இந்த ஒரே ஒரு விஷயத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா வரல. அதுக்கு தான் வந்து நாங்கள் சொல்கிறோம் யூ நீட் அ ஹேண்ட் ஹோல்டிங். இப்போ எங்களை மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோட போகும்போது பிகாஸ் we have seen the market. நான் வந்து ஒரு 18 வருஷமாக நான் இருக்கேன். இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 10-15 வருஷமாக இருக்கும்போது they have seen all the cycles. பார்த்துருக்கிறதுனால நீங்கள் கவலைப்படாதீங்க, இப்படி தான் மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா இது வந்து பயங்கரமான ஒரு ரிட்டர்ன் கொடுக்குது. ஸோ நீங்கள் வந்து எனக்கு ஃப்ளக்சுவேஷன் இருக்கவே கூடாது, எனக்கு ரிட்டனை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்றதுனா நீங்கள் சுகன்யா சம்ரிதி போங்க. இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய எஜுகேஷன் மேரேஜ்லாம் வந்து நாளுக்கு நாள் பயங்கரமாக காஸ்ட்லியாக இருக்குது. த ஒன்லி வே டு பீட் இன்ஃப்ளேஷன்னா ஈக்விட்டி தான். அதை நான் புரிஞ்சிட்ருக்கேன். இந்தியா வந்து ஒரு எமர்ஜிங் கண்ட்ரி, நெக்ஸ்ட் 20-30 இயர்ஸில் பயங்கரமான க்ரோத் இருக்குது அப்படிங்கிற ஒரு சைடில் நீங்கள் நின்னீங்கன்னா தென் யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் இன் சில்ட்ரன்ஸ் ஃபண்டாகவும் இருக்கலாம் அல்லது நார்மல் ஈக்விட்டி ஃபண்ட்லேயே கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே சார், நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது செலக்ட் பண்ணுறப்போ இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுதா அப்படின்றத மெயினாக பார்க்கணும்னு எல்லாத்துலேயுமே சொல்லுவாங்க. சில்ட்ரன் மியூச்சுவல் ஃபண்ட் எனக்கு வேணாம், நான் சுகன்யா சம்ரிதியிலே இன்வெஸ்ட் பண்ணுறேன் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கள மாதிரி ஆட்களால் கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ நீங்கள் சொன்னீங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படியே இருக்குமானா இருக்காது, குறையும் அப்படின்றீங்க. ஸோ ஃப்யூச்சரில் இது எனக்கு பாதிப்பாக அமையுமா சார்? நான் இதில் தான் கன்சிஸ்டண்ட்டாக நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அது எனக்கு ட்ராபேக்கா இல்லை பெனிஃபிட்டா? 100% ட்ராபேக். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஃப்ளேஷனை வந்து இங்கேருந்து ஒரு நெக்ஸ்ட்டு 20 இயர்ஸ்க்கு ஒரு 6% நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்றதா இருந்ததுன்னா உங்களுடைய இந்த 72 லட்ச ரூபா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னதாக இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் இல்லது 22 லட்ச ரூபா தான் அட் த ரேட் ஆஃப் 6%ல் இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், இன்னும் 21 வருஷம் கழித்து 22 லட்ச ரூபா போருமா? அவ்வளோதான். 22 லட்ச ரூபா போராதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அங்கே இன்வெஸ்ட் பண்ணணும். இல்லை சார் எனக்கு அதை பற்றி கிடையாது, நான் வந்து ஐ எம் லுக்கிங் அட் ஒன்லி த அப்சல்யூட் நம்பர், எனக்கு இந்த இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் நீங்கள் எனக்கு பயமுறுத்துறீங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் வந்து ஐ எம் ஒன்லி லுக்கிங் அட் த அப்சல்யூட் நம்பர் தான் பார்ப்பேன், இன்றைக்கி இந்த அமௌண்ட்டு அன்றைக்கி அந்த அமௌண்ட் தான் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் டெஃபினட்டாக இது வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாது, இன்ஃப்ளேஷனை மேட்ச் பண்ணலாம். ஓகே. பட் அது 20 வருஷமாக நீங்கள் வந்து இன்ஃப்ளேஷனை மேட்ச் பண்ணுறதுக்கு அப்படின்னா இதே நிலைமை தான் அங்கேயும் இருக்கும். இன்ஃப்ளேஷனை தாண்டி வளர்ந்தால் தான் அது வளர்ச்சி. இன்ஃப்ளேஷனை மேட்ச் பண்ணுறதோ அல்லது இன்ஃப்ளேஷனுக்கு கீழே வளர்ந்ததோ அது வந்து க்ரோத் இல்லை அல்லது வந்து வளர்ச்சி குன்றியதாக தான் நம்ம கருத முடியும். சார் இப்போது இன்வெஸ்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போது கேர்ள் சைல்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றப்போ அது கொஞ்சம் எமோஷ்னலாகவே நம்ம கனெக்ட் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். எனக்கு எமோஷ்னலாக வந்து என்ன தோணுதுன்னா சரி ஓகே கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் சுகன்யா சம்ரிதியில் போகலாம் அப்படின்னு தோணுது. பட் இன்னொரு சைடு பார்த்தா ஃபினான்ஷியலி க்ரோத்தா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இப்போ நான் டிசைட் பண்ண வேண்டியது இது சார், என்னோட எமோஷனல் டெசிஷன்ஸ் நான் இது பண்ணுறதா இல்லை ஃபினான்ஷியல் க்ரோத்துக்கு நான் இது பண்ணுறதா? இன்வெஸ்டருடைய மிகப்பெரிய எதிரி எமோஷன். எமோஷனை தலையை சுற்றி தூக்கி எறிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பயங்கரமாக வெல்த் க்ரியேட் பண்ணிடலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 95 to 98% ஆஃப் த இண்டியன்ஸ் ஆர் ஃபுல்லாக எமோஷ்னல். ஸோ இந்த எமோஷ்னல் தான் நமக்கு வந்து பெரிய ஒரு எதிரி. இப்போ நான் 2 வீக்ஸ் முன்னாடி பெங்களூரில் ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணேன். அவங்க சொன்னாங்க மணி ரொம்ப இல்லை அப்படின்னாங்க. நான் சொன்னேன் நீங்கள் பேசாமல் ஒரு வாடகை வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க வாடகை வீட்டில் நான் போய் தூங்குறதுனா நான் யாரோ வீட்டில் படுத்து தூங்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படின்னா. இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து நம்ம வீட்டில் தூங்கலை யாரோ ஒருத்தர் வீட்டில் தூங்குற மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ பீப்புள் ஆர் எமோஷ்னலி கனெக்டட். அந்த எமோஷன் வந்து என்னென்னு பார்த்தோன்னா அந்த எமோஷன் வந்து சூப்பர் சீட் ஆகும்போது வந்துன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன் அந்த ப்ராக்டிக்கல் வந்து இட் வில் கோ ஃபார் அ டாஸ். அதனால தான் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் எங்கள்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சொல்லும்போது சார் இதெல்லாம் லாங் டேர்முக்கு தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு 25, 30, 50 lakhs வந்துடும். வந்த உடனே பார்த்தோன்னா ஃபைன் மார்னிங் சார் நான் அந்த மணி கொஞ்சம் எடுத்துக்கிறேன், என்னத்துக்குப்பா? இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு இடம் வந்திருக்கு, அல்லது எங்கள் அப்பா அம்மாலாம் வந்து வீடு வாங்கணும்னு சொல்கிறாங்க சார், அவங்களுடைய பேச்சை என்னால் இது பண்ணவே முடியல, ஆனால் இந்த மணி வந்து அவங்களுடைய குழந்தையோட எஜுகேஷனுக்காக வந்தது. See, I am not against நீங்கள் வீடு வாங்கினா என்ன வாங்காட்டி எனக்கு என்ன, எனக்கு ஐ எம் நாட் லீஸ்ட் பாதர். பட் அட் த சேம் டைம் வந்து இதுக்குன்னு நீங்கள் சேர்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா டக்குன்னு அங்கே போய்டுறீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது அப்படின்னதுன்னா இல்லை குழந்தை நல்லா படிக்கிறான் ஆனால் எனக்கு வந்து படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு காசு இல்லை அப்படிங்கிறது. நீங்கள் வந்து அந்த எமோஷ்னலாக பண்ண இல்லாமல் குழந்தைய நல்லா படிக்க வச்சிங்கன்னா அவன் 10 வீடு வாங்குவான். நீங்கள் வீட்டை வச்சு குழந்தைய படிக்க வைக்க முடியாது. ஆனால் நல்ல எஜுகேஷன் கொடுத்தோன்னு வச்சுங்களேன் இன்றைக்கி வந்து நல்ல படிப்பு இருக்கலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தோன்னா 2000லேருந்து 2010
20 வரையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஐடி ஜாபுக்கு வந்தாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் இருந்த நிறைய மக்கள் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் அல்லது ஒரு ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல் அல்லது மாஸ் அஃப்ளூயன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் பணத்துடைய கிரேடு. இவங்க எல்லாருமே என்ன காரணம்னா, ஏதோ ஒரு ஐடி படித்தேன், ஒரு கம்பெனியில் வேலை கிடைச்சது, நான் யூஎஸ் போனேன், ஆஸ்திரேலியா போனேன், யூகே போனேன், சிங்கப்பூர் போனேன், இந்த மாதிரி ஒருத்தர் யாரோ 2 பேர் போன உடனே பார்த்தோன்னா அவங்களோட என்டையர் ஃபேமிலியோடைய சுச்சுவேஷனே மாறிடுது. ஆனால் நான் வந்து அன்றைக்கி ஒரு வீடை வாங்கி வச்சுட்டேன் சார், என் பையன்லாம் படிக்கலை அப்படின்றதா இருந்ததுன்னா வீட்டை யாராவது விற்று பையனை படிக்க வைக்க முடியுமா? அது வந்து முடியவே முடியாது. ஸோ எமோஷ்னலாக நீங்கள் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக பணம் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக இருந்தீங்கன்னா என்ன நமக்கு தேவை, எனக்கு இதுதான் வேணும், இந்த எமோஷ்னலாக இருக்கிறதுனால ஏதாவது பைசா பிரயோஜனம் கிடையாது. அதை நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்றதா இருந்ததுன்னா டெஃபினட்டாக யார் யாரெல்லாம் எமோஷ்னலாக இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டை அணுகிறாங்களோ அவங்க எல்லாருமே நல்லா பணம் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து இந்த டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குது, இதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நம்ம ஆசைப்படுவாங்க. ஸோ ரெண்டுலேயுமே டேக்ஸ் பெனிஃபிட்ஸாக என்னென்ன விஷயங்கள் சார்? சரி, நீங்கள் டேக்ஸ் பெனிஃபிட்டை பொறுத்த வரையும் ஃபார் எக்ஸாம்பிள் சுகன்யா சம்ரிதி வந்து டேக்ஸே கிடையாதுன்னு வச்சுங்க சார். 71,80,000 அந்த 72 லட்சத்தையும் நீங்கள் பாக்கெட் பண்ணிக்கிறீங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா நமக்கு வந்து 1.42 crores கிடைக்குது. அதில் வந்து 1.42 crores வந்து 22.5 lakhs நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ 1.2 crores வந்து நம்மளுடைய கெயின். அந்த 1.2 crores நம்ம வந்து 12% அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 லட்ச ரூபா போயிடும். ஸ்டில் வந்து பார்த்தோன்னா 1,05,00,000 லாபம் ப்ளஸ் 22 லட்ச ரூபா நம்ம போட்டது. ஸோ கிட்டத்தட்ட 1,30,00,000 இருக்குது. அங்கே வந்து வெறும் 71 லட்சம். இங்கே எல்லா டேக்ஸையும் பே பண்ணியுமே ஸ்டில் வந்து 60 லட்ச ரூபா. ஸோ அதனால் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையும் இட் இஸ் அ மோஸ்ட் டேக்ஸ் எஃபிஷியன்ட். இதை விட பெட்டர் டேக்ஸ் எங்கேயுமே கிடையாது. அதனால் டேக்ஸை பற்றி நீங்கள் ஒரி பண்ணவே தேவையில்லை. வாட் எவர் பி இந்த டேக்ஸ் வந்து எல்லாருக்குமே அப்ளிகபிள். அதனால் டேக்ஸை வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன். அதை வந்து நம்ம வி கேன் இக்னோர். பல பேருக்கு இந்த மைண்ட் செட்டும் இருக்கும் சார், எனக்கு ரெண்டுமே வேணும், நான் சுகன்யா சம்ரிதியிலே இன்வெஸ்ட் பண்ணுறேன், சில்ட்ரன் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறேன். வெரி சிம்பிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொன்னோம், இதில் வந்து 71 லட்சம், அதில் 1.42 அப்படின்னு சொன்னோம். கரெக்டாக? கரெக்ட். இப்போ ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ், இப்போ 71 வந்து ஆவரேஜ்னு என்ன கிடைக்க போகுது, அதில் வந்து ஒரு 36 லட்சம் கிடைக்க போகுது. இங்கே 1.42 அதில் வந்து ஒரு 70 கிடைக்க போகுது. ஸோ இது ரெண்டுத்தையுமே சார் எனக்கு வந்து எமோஷ்னலையும் என்னால் விட முடியல, ப்ராக்டிக்கலையும் விட முடியல, ஸோ நான் ஒரு பேலன்ஸ்ட் ஆக்ட் எடுக்கிறேன் அப்படின்னதா இருந்ததுன்னா நீங்கள் வந்து இன் பிட்வீன் 1 கோடியிலேருந்து 1,05,00,000 இருப்பீங்க. நாட் 70 lakhs, 1.1 crore. ஃபுல்லாகவே இருந்ததுன்னா 1.4 crores. திஸ் இஸ் அவுட் த ரேஞ்ச். இதில் வந்து நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் எமோஷ்னலாக இருந்தீங்கன்னா 1.42 crores, எமோஷ்னலாக இருந்தீங்கன்னா 70 லட்சம், நான் மிக்ஸ்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.1 crore. ஸோ நீங்கள் யூ டிசைட் எதில் வந்து நீங்கள் யூ பிலாங் டு அப்படின்ட்டு. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி.